योग ज्ञान सिद्धर ओम श्री राजयोग गुरु चरणम. புத்தகங்களில் படிச்சுட்டு பேசுகிறது வந்து ஏற்றில் ஏற்பட்டிருக்க சுரக்காயை வச்சு கறி வைக்க முடியுமா, வைக்க முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏட்டில் போட்டிருக்க சுரக்காய்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. எத்தனை வடிவங்கள் இருக்குது, என்ன நிறத்தில் இருக்கும், அது செடி எப்படி இருக்கும், செடியா கொடியா மரமா, அதை வெட்டுனா எப்படி இருக்கும் உள்ளுக்கு, அது என்னென்ன மாதிரிலாம் சமைக்கலாம் அப்படின்னு எல்லாமே பேசலாம். அந்த மாதிரி தான். ஆனால் அது எப்படி கறி சமைக்க உதவ, அது மாதிரி தான் வந்துட்டு ஒரு அனுபவம், உண்மையான அனுபவம் என்பது தான் மெய். எது நம்ம அனுபவ ரீதியாக நம்ம பெறக்கூடிய விஷயம் மட்டும்தான் அது மெய். மற்றதெல்லாம் வந்துட்டு நிரந்தரம் இல்லை, ஒரு அறிவு. அதுக்காக நம்ம தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. நிறைய யோகங்கள்லாம் படிக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பயிற்சி எடுக்கும்போது நமக்கு சுலபமாக இருக்கும். யோகத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படின்னு. இப்போ குருவை கேட்டிங்கன்னா யோகங்கள் நிறைய அந்த காலத்தில் நிறைய குரு படிப்பேன். எப்பயும் யோக சாஸ்திரங்கள் நிறைய படிச்சிருக்கேன். சித்தர்களை பற்றி எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரியான சரித்திரங்கள். அப்புறம் மனத்தத்துவ ரீதியாக நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன். சீடிகள் நிறைய விதவிதமான சீடிகள் இப்படின்னு அனுபவம் பெறுவதற்கு எல்லாமே அனைத்துமே அனுபவம் பெற்ற பிறகு எதுவுமே பயன் இல்லை, பயன் தராது என்பது தான் உண்மை. அனுபவம்னு ஒன்று பெற்றுட்டோமா இதெல்லாம் எதுவுமே நமக்கு இருக்காது. அதுவரை அனுபவம் பெறும் வரை அது ஒரு உதவி, நமக்கு ஒரு துணையாக இருக்கும். योग ज्ञान सिद्धर ओम श्री राजयोग गुरु चरणम.